ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிறுவடிக்கை ஆசை சீரியல் இன்றைக்கான எபிசோட் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தனியாக ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சிறுவடிக்கை ஆசை சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மனோஜ் புதுசாக கடை வாங்கியிருப்பாங்க. அந்த கடைக்கு என்ன நேம் வைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் டிஸ்கஷன் போயிட்டுருக்கும். அதில் விஜய பேரை வைப்பாங்கன்னு விஜயை எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இப்போ தான் நாங்கள் பேர் யோசிச்சுட்ருக்கோம் ஆண்டி அப்படின்னு ரோகிணியும் மனோஜும் வந்துட்டு சொல்லுவாங்க. உடனே விஜயா இருந்துக்கிட்டு என்னது இப்போ தான் யோசிக்கிறீங்களா, சரி நீங்கள் நல்ல பேரை தான் யோசிப்பீங்க, யோசித்து வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது விஜயோட முகமே மாறி இருக்கும். உடனே முத்து பார்த்துட்டு அவங்களுக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும். அம்மா பேரை வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. மனோஜும் ரோகிணியும் ரூம்குள்ளே போய் பேர் என்ன வைக்கலாம் அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது ஆன்டி பேரை வச்சிடலாம் அப்படின்னு ரோகிணி சொல்லுவாங்க. உடனே மனோஜ் இருந்துக்கிட்டு அவங்க பேரை வைக்கலாம், இருந்தாலும் வேண்டாம், வேறு ஏதாவது பேர் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, நீ பார்லருக்கு அவங்களோட பேர் தான் வச்சேன், ஆனால் அது நம்ம கையில் இல்லை. முத்துவும் பூக்கடைக்கு அவங்களோட பேர் தான் வச்சேன், கார்பரேஷன்காரங்க தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இந்த விஷயத்த முத்து காதில் வாங்கிட்டு ஃபோன்லேயும் ரெக்கார்ட் பண்ணிவிடுவாங்க. ரெக்கார்ட் பண்ணிவிட்டு உள்ளே ரெண்டு பேர்கிட்டையும் பேசுவாங்க. பார்லர் அம்மாவுக்கு இருக்கிற பாசம் கூட உனக்கு இல்லையடா, உன் மேலே தானே அம்மா அவ்வளோ பாசமாக இருக்காங்க, உன் மேலே காட்டுற பாசத்தில் ஒரு 5% என்கிட்ட காமிச்சிருந்தா நான் அவங்களுக்காக உயிரையே கொடுப்பேன் அப்படின்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் மீனா காதில் வாங்கிட்டு வெளியில் நின்றுட்டுருப்பாங்க. உடனே நீ அம்மாவோட பேர் தான் வைக்கிற, இதுதான் வைக்கணும், இது வைக்கலைன்னா இந்த ஆடியோவை எல்லோரும் முன்னாடி நான் போட்டு காட்டுவேன், அம்மாவை நீ ராசி இல்லாதவங்கன்னு சொல்கிறேன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி மனோஜும் ரோகிணியும் முத்து மிரட்டிட்டு போவாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முத்து இந்த மாதிரிலாம் பேசினதை மீனா கேட்டிருப்பாங்க. உடனே முத்துவை தனியாக கூப்பிட்டு போய் மீனா பேசுவாங்க. இவ்வளோ பாசத்தை வச்சுருக்கீங்க அவங்க மேலே, ஆனால் அவங்க மேலே உங்களை எரிச்சலாக தானே பார்க்குறாங்க, ஒரு எதிரியாக தானே பார்க்குறாங்க, எரிச்சலாக தானே பேசுகிறாங்க, கொஞ்சம் கூட பாசமாகவே பேச மாட்டாங்க, ஏன் இப்படிலாம் இருக்காங்க, உங்களுக்குள்ளே என்ன தான் சண்டை, என்கிட்டயாச்சும் சொல்லுங்கள் உங்கள் மனசில் உள்ளதை அப்படின்னு சொல்லி மீனா கேட்பாங்க. முத்து அதெல்லாம் எதுக்கு இப்போது, அதெல்லாம் தீர வேண்டிய பிரச்சனையாக இருந்தால் சொல்லலாம், தீராத பிரச்சனையெல்லாம் சொல்லி பிரயோஜனமே இல்லை, அது அப்படியே இருந்துட்டு போட்டோம், பழசெல்லாம் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. மீனா கேட்காம, என்கிட்ட கூட சொல்ல மாட்டீங்களா, உன் பொண்டாட்டியே முழுசாக ஏற்றுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி மீனா உடனே முத்து கோவப்பட்டு, அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம், ஏன் இப்படிலாம் பேசிகிட்ருக்கேன், எனக்கு தலை வலிக்குது, கொஞ்சம் காஃபி எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு கேட்பாங்க. என்கிட்ட சொல்ல மாட்டீங்களான்னு திரும்ப கேட்கும்போது முத்துக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும். இப்போ நீ காஃபி எடுத்துகிட்டு வரையா, நான் வெளில போய் குடிக்கவா அப்படின்னு சொல்லி கோவமாக பேசுவாங்க. சரி நான் கொண்டு வரேன், நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் போயிடுவாங்க.